ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க சூப்பரான ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அளவு பெரிய சைஸு மாங்காய் ஒரு 1.5 மாங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் மாங்காய்னா 2 மாங்காய் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால் 1.5 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். தோல்லாம் நிற்காமல் குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா 2 செம்பு தண்ணி விட்டுட்டு இந்த மாங்காய் போட்டுருங்க. போட்டு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தான் இருக்குன்னா அது நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா கலராக இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா கலர் பொடி சேர்க்க தேவையில்லை. காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா. அப்படி இல்லை சாதாரண மிளகாய்த்தூள் தான் இருக்குது அப்படின்னா கலர் பொடி ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு பார்த்திங்கன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு அது நல்லா ஒருக்கா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் மாங்காய் இதில் ஸ்பெஷலே இந்த மாங்காய் தான். இது மாங்காய் நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 5-6 துண்டு மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் ஊறுகாயோட சேர்த்துக்கோங்க. இதில் ஹைலைட்டு இந்த மாங்காய் தான். மாங்காய் அரைச்சி சேர்க்குறது தான். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். நீங்கள் வெறும் சர்க்கரை, ஒயிட் சர்க்கரையில் நீங்கள் செய்யலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ஒயிட் சர்க்கரை செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த திக்னஸ் அதெல்லாம் கிடைக்காது. இந்த வெல்லத்தில் செய்யும்போது உங்களுக்கு நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஆகும். அதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு கொஞ்சமாக வற்றி வரும். நம்ம ஃபுல்லாக இந்த கடாய் ஃபுல்லாக சேர்த்தோம்னா 3/4 பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். நம்ம பார்த்திங்கன்னா இறக்கி வச்சுட்டு இன்னொரு ஒரு சின்ன தாளிப்பு கடாய் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூனால் கடுகு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் 1 கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இந்த மாங்காய் ஊறுகாயோட ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். அது பிடிக்காதவங்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது போட்டாதே இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஃபினிஷிங் டச் இது தான். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாகவும் நல்லா ஒரு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் டைமில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா விரும்பி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஷேர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இது ரிலேட்டடான ரிலேட்டிவ் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது குக்கிங்கில் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.